பிரைஸ் தி லார்ட். வெரி குட் மார்னிங் டு யூ ஆல். இந்த காலை வேளையில் உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிப்பதற்கு, தியானிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல நாட்களுக்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன். இன்றைக்கும் கூட வேதத்திலிருந்து ஒரு பகுதியிலிருந்து வேத வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். அதற்கு முன்பதாக கடந்த நாட்களில் நாம் கற்றுக்கொண்டது போல வேதாகமத்தில், இந்த பரிசுத்த வேதாகமத்தின் நன்மைகளை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கிறது மூலமாய், வேதத்தை தியானிக்கிறது மூலமாய் நமக்கு என்னென்ன நன்மைகள் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார், தருகிறார், கொடுக்கிறார் என்று நாம் பார்த்தோம். இன்றைக்கும் கூட ஒரு வசனத்தின் மூலமாய் அதை நாம் பார்க்க இருக்கிறோம். எல்லாரும் சற்று வேதம் வைத்திருந்தால் நீங்கள் எடுத்துக்கொள்ள உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். சங்கீதம் 119, 98, 99, 100 ஆகிய இந்த 3 வசனங்களையும் நாம் வாசிக்கும் பொழுது இங்க அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிகமாய் ஞானம் உள்ளவன் ஆக்கினீர். அவர்கள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேனே. உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டபடியால் முதியோரை பார்க்கிலும் ஞானம் உள்ளவனாய் இருக்கிறேன் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு அழகாக புரிந்து கொள்ள முடியும். ஒருவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அந்த காலகட்டங்களிலே கண்டிப்பாக முதியவர்களும் இருப்பார்கள். இந்த முதியவர்களை விட ஞானவானாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஏனென்றால் அந்த வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார் என்று அழகாக புரிகிறது. இந்த வேதாகமம் ஞானத்தை கொடுக்கிறது. ஆமே. ஒரு விஷயம் நீங்க இப்போ இந்த காலை வேளையில ஒரு நிமிஷம் முடிஞ்சா ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, கண்களை மூடி, ஆண்டவரே நீர் இன்றைக்கு எனக்கு ஞானத்தை கொடுத்தபடினால் நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆமே. எஸ். இந்த ஞானம் என்று சொல்லும் பொழுது நிறைய நம்ம கல்வி படிப்புகள்லாம் இருக்கிறதே. 10th இருக்குது, +2 இருக்குது, அதுக்கடுத்து மேற்படிப்புகள்லாம் இருக்கிறது, பள்ளி கல்லூரிகள் எல்லாமே படிக்கிறோமே, அதெல்லாம் ஞானம் இல்லையா அப்போ என்று சொல்லும் பொழுது நான் அப்படி சொல்லவே மாட்டேன். அது எல்லாமே நாலேஜ், நமக்கு அறிவு கொடுக்கிறது. ஆனால் ஞானம் என்று சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நிறைய காரியங்கள் நமக்கு தெரியும், அதை எப்படி செய்ய வேண்டும், அதை எப்படி நாம் அபியாசப்படுத்த வேண்டும் என்பதை ஞானமாக அது செயல்படுகிறது. ஞானம் என்றால் அப்படிதான் செயல்படும். இப்போ நம்ம நிறைய படிச்சிருக்கிறோங்கிறதுக்காக எல்லாமே பேசிட முடியாது. அப்படிதானா? எந்த இடத்துல என்ன பேசணுமோ அது மட்டும் தான் பேசணும். இதுதான் ஞானம். நம்ம படிச்சிருக்கிறோங்கிறதுக்காக நம்ம எல்லாமே பேசுறோம், எல்லாம் கேட்பாங்க, அப்படி கிடையாது. எதை பேசணுமோ அதை மட்டும் பேசணும். அந்த பீப்புளுக்கு தேவையான வார்த்தைகளை பேசும் பொழுதுதான் அங்கதான் ஞானம் வெளிப்படுகிறது. இந்த ஞானத்தை யாரு கொடுக்கிறா அப்படின்னு பார்க்கும் பொழுது வேதம் அழகாக சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்படுது. அப்ப பயம்னா என்ன? ஐயோ இயேசு கிறிஸ்து என்னை அடிச்சிருவாரு, அவர் வழியை விட்டா, அவருடைய வேதத்தை வாசிக்கலாம், என்னைய கொன்று போடுவார், என்னைய மறந்து விடுவார், இதெல்லாம் பயம். பயம் என்று சொன்னால் இன்னும் அழகாக சொல்ல வேண்டுமானால் அன்பு என்று சொல்லலாம். அவர் மேல் வைத்திருக்கிற அன்பு. அவருக்கு இந்த காரியங்கள் பிடிக்காதே, வேதத்தை வாசிக்காவிட்டால் அவர் எப்படி என்னோடு வாசம் பண்ண முடியும் என்று நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். நாம் வேதத்தோடு நாம் செலவிடுவோமானால் அது கர்த்தரோடு செலவிடுகிற நேரம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வேதத்திலே நாம் ஒரு நிமிஷம் நாம் செலவிட்டாலும் சரி, அந்த ஒரு நிமிஷம் ஆண்டவரோடு, இயேசு கிறிஸ்துவோடு, நமக்காக கல்வாரி சிலுவையிலே சிந்தின இரத்தத்தோடு இயேசு கிறிஸ்துவோடு நாம் பேசுகிற நேரமாய் இருக்கிறது. அவர் பேசுகிற நேரமாய் இருக்கிறது. இந்த வேதத்தை வாசிப்போம், ஞானத்தை பெற்றுக்கொள்வோம். இன்றைக்கு சில காரியங்களை நாம் செய்ய இருக்கலாம். இந்த சரியான முடிவுகளை எப்படி எடுக்க போகிறோம், யார்கிட்டலாம் போய் ஆலோசனை கேட்குது என்று சொல்லலாம். நீங்க யார்கிட்ட வேணா ஆலோசனை கேட்கலாம். அதற்கு முன்பதாக நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டியது என்னவென்றால், இந்த வேதத்தை வாசித்து முடித்து விட்டு, ஆண்டவரே நீர் இன்றைக்கு எனக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நாம் கேட்போம், வளருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. Thank you. God bless you all.